மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் டெலிஸ் என்ற இளைஞரை மார்ச் 6ஆம் தேதி விசாரணை கூட்டு போய் மானாமதுரை தனிப்பிரிவு காவலர்கள் காலை அடித்து உடைச்சு மிகப்பெரிய ஒரு படுகொலையை செஞ்சுருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி அந்த ஆகாஷ் இறந்து போயிட்டாரு. அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டுச்சு. மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஆகாஷை அடித்து கொன்ற கொலையாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி 16 குற்றவாளிகள் அதில் தனிப்படையில் இருந்தாங்க. அந்த 16 பேரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 102 நாளாக போராட்டம் நடந்துச்சு. ஒரே ஒரு கோரிக்கை தான், அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆகாஷுடைய வாக்குமூலம் அவர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி சிவகங்கை நீதிமன்றத்தில் சிவகங்கை ஆஸ்பத்திரியில் மானாமதுரை நீதிபதிகிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. உயிரோடு இருக்கையில் காவல்துறை தான் என்னை கண்ணை கட்டி கூட்டு போய் கல்லுக்கு 2 கல்லை கீழே வச்சு மேலே காலை வச்சு ஈரச்சாக்கை போட்டு இரும்பு கம்பியால் அடித்து காலை உடைச்சாங்க. காவல்துறை தான் அடித்து காலை உடைச்சதுன்றத வாக்குமூலமாக கொடுத்தாங்க. அதை அந்த மானாமதுரை பெண் நீதிபதி அவர்கள் முறையாக பதிஞ்சிருக்காங்க. அதன் பிறகு மார்ச் 8ஆம் தேதி மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டாடும் போது இறந்து போயிடுறாங்க. அதாவது 7ஆம் தேதியே கொண்டாந்துறாங்க, 8ஆம் தேதி இறந்துறாரு. அந்த இறந்த அவருடைய போஸ்ட்மார்ட்டம் அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டுச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 29 இடங்களில் காயம் அப்படின்றது வந்திருக்கு. அப்போ ஆகாஷ் சொன்ன மாதிரி இதை அடித்து தான் கொலைன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நிரூபிச்சிருக்கு. அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் ஆகாஷுடைய வாக்குமூலத்தை வச்சு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை இது கொலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு. கொலை வழக்கா பதிவு பண்ணுன்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு. சாதிய வன்கொடுமையினால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிசிஆர் வழக்கில் கொலை வழக்கா மாற்ற சொல்லுச்சு. ஆனால் அதன் பிறகு சிபிசிஐடிக்கு மாநில அரசே விசாரணையை மாற்றி உத்தரவுப்பட்டாங்க. சிபிசிஐடி ஒரு 102 நாளாக எந்த விதமான சார்ஜ்ஷீட்டும் ஃபைல் பண்ணல, குற்றவாளிகளை கைது பண்ணலை, குற்றவாளிகளை எஃப்ஐஆரில் கூட பேர் சேர்க்காம வச்சுருந்தாங்க. அப்போ குற்றவாளிகளை கைது பண்ணுங்க, இதில் அந்த தனிப்படையில் குற்றவாளிகளை, அதாவது அந்த தனிப்படைக்கு தலைமையாக இருந்தது திருப்பணம் காவல் ஆய்வாளர் திலீபனும் குகன் மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகன் தலைமையில் அந்த டீமு தான் ஆகாஷ் அடித்து கொண்டதுன்றதை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொன்னோம். அதில் சிபிசிஐடி விசாரணையில் ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 6 பேரையாச்சும் நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்த்து கைது பண்ணுங்கன்னு தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதை கைது பண்ணலை. அதுக்கு இடையில் மார்ச் ஜூன் 10ஆம் தேதி இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விரைந்து தாக்கல் பண்ணணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டு முடிச்சுட்டாங்க. அந்த வழக்கு அதாவது ஜூன் 10ஆம் தேதியே டிஸ்போஸ் ஆயிடுச்சு. டிஸ்போஸ் ஆன வழக்கில் காவல்துறை ஒரு இடையீட்டு மனுன்னு போடுறாங்க. அந்த இடையீட்டு மனுவுக்கு என்ன நம்பர் கோர்ட்டில் ஃபைல் ஆச்சு அப்படின்னு தெரியல. கோர்ட் மூலமாக ஒரு எந்த விதமான இன்டிமேஷனும் சம்பந்தப்பட்ட பெட்டிஷனருக்கு கொடுக்கல. ஜூன் 14ஆம் தேதி காவல்துறை ஒரு சம்மன் கொடுத்தாங்க. அந்த சம்மனை வச்சு ஜூன் 15ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. ஆஜராகல எங்கள் தரப்பு வழக்கறிஞர் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்க மறுத்துட்டு உடனே நீங்கள் 5 மணிக்கெல்லாம் கைது பண்ணுங்க, அதாவது 5 மணிக்கெல்லாம் உடலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரப்படுது. அப்போ எங்களுக்கு உறவினர்களுக்குள்ள தகவல் சொல்ல முடியாத சூழல். அதனால நாங்கள் உடலை வாங்கலை, எங்கள் கோரிக்கையும் நிறைவேறாமல் இருக்குது. அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க, நாங்கள் அப்போ தான் உடலை வாங்குவோம்னு மறுத்துறோம். மறுபடியும் 16ஆம் தேதி ஒரு ஹியரிங் வருது. அந்த 16ஆம் தேதியே எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க. 2 நாள் கால அவகாசம் கொடுங்க, எங்களை மட்டும் ஏன் அழுத்துறியா, சிபிசிஐடியை குற்றவாளிகளை ஏன் கைது பண்ண சொல்ல மறுக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அது சிபிசிஐடி விசாரணையில் இருக்கு அப்படின்னு நீதிபதியே சொல்றாங்க. அப்போ எங்கள் தரப்பு வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மேல்முறையீடு போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டு மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் கோர்ட்லேயே சொல்றாங்க. அப்போ ஒரு பெட்டிஷனருக்கு ஒரு உத்தரவு அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா மேல்முறையீடு போறதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும், அது உரிமை. ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் அவர்கள் நீங்கள் மேல்முறையீடுனா போய்க்கங்க, நான் என் அதிகாரத்தை வச்சு உத்தரவு போடுவேன் அப்படின்னு சொல்லி அரசை, அதாவது காவல்துறை உடல் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க.
நாங்கள் அந்த 16ஆம் தேதி மதியமே நாங்கள் எங்கள் தரப்பில் ஒரு இடையீட்டு மனு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடுறோம். அப்போ எங்களுடைய வாதத்தையும் நீங்கள் கேளுங்க, எங்களுடைய கருத்தையும் கேளுங்க, எங்களுடைய பெட்டிஷனை விசாரணை பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 16ஆம் தேதி போட்ட அந்த எங்களுடைய இடையீட்டு மனு 17ஆம் தேதி காலையில் 10:30 கோர்ட் ஓப்பன் ஆகி விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 17ஆம் தேதி 8 மணிக்கெல்லாம் மதுரை காவல்துறை வந்து தத்தநேரி மயானத்தில் வந்து எரிச்சிடுறாங்க. ஆகாசுடைய உடலை எரிச்சிடுறாங்க. பேரண்ட்ஸை உறவினர்களை எல்லாரையும் கைது பண்ணி வச்சுக்கிட்டு போய் எரிக்கிறாங்க. ஆனால் நீதிமன்ற உத்தரவு என்னன்னா நல்லடக்கம் பண்ணணும் தான் சொல்லுது. அப்போ அடக்கம் தான் பண்ண சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க வந்து எரிக்கிற மூலமா மேலும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காண்டி தடயங்களை அழிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சட்ட விரோதம். ரெண்டாவது, இந்த உத்தரவே ஒரு சட்ட விரோதம் தான். இடையீட்டு மனுன்றதே வந்து ஒரு டிஸ்போஸான ஒரு வழக்கில் அதை வந்து உத்தரவு போடுறதே சட்டவிரோதமான உத்தரவு. அப்போ நாங்கள் மேல்முறையீட்டுக்கு ஏன் எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல? இன்னொன்று நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெராக்ஸ் பெனிக்ஸ் வழக்கில் காவல்துறையை அந்த ஜெராக்ஸ் பெனிக்ஸை அடித்து கொண்ட காவல்துறையினரை தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. தூக்குல போடுங்கன்னு சொன்ன அந்த உத்தரவு உடனே இந்த காவல்துறை நடைமுறைப்படுத்திடுமா? ஏன் அவங்களுக்கு மட்டும் மேல்முறையீடுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு, அதாவது தூக்கு தண்டனை குற்றவாளி கூட மேல்முறையீடுக்கு நீங்க வந்து கால அவகாசம் கொடுக்குறீங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஏன் கால அவகாசம் கொடுக்கல? அப்படின்னா இந்த காவல்துறை, இந்த அரசு வந்து ஜெராக்ஸ் பெனிக்ஸுடைய குற்றவாளிகளை வந்து உடனே தூக்குல போட்டுருமா? அப்படின்னா அப்போ நீதி ஒரு சார்பா இருக்கு. நீதிமன்ற அதிகாரத்துக்கு, அதாவது காவல்துறையுடைய அடக்குமுறை எதிர்த்து யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கள ஒடுக்குறது, மேலும் மேலும் ஒடுக்கிறது. அந்த அன்னைக்கு கூட வந்து உடலை எரிக்கும் போது அந்த எரிக்கக்கூடிய அந்த நிகழ்வுல கைது பண்ணும்போது சில தோழர்கள் எல்லாம், மலைச்சாமின்ற ஒரு தோழரெல்லாம் அடிச்சு கண்ணெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்ககிட்ட எங்கிட்ட எங்களை பேசவே விடல. எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, நாங்க கலெக்டர்கிட்ட பேசுறோம், ஆர்டிஓ பேசுறோம், எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறோம். எங்களை கைது பண்ணி, வலுக்கட்டாயமா கைது பண்ணி அடிச்சு கொண்டு போய் மதிச்சியம் மதிச்சியம் காவல் நிலையத்தில் வச்சுட்டு அவங்க போய் எரிக்கிறாங்க. அதாவது தத்தநேரில தான் எரிக்கணும் அவங்க எங்கேயும் சொல்லவே கிடையாது. நல்லடக்கம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, அதாவது இப்ப சிபிசிஐ விசாரணை வேணாம், சிபிஐ விசாரணைக்கு வேணும் அப்படின்னு நாங்க கேட்கும் போது சிபிஐ உடைய விசாரணை அமைப்பு உடல் எங்கன்னு கேட்டா இவங்க எதை சொல்லுவாங்க, எங்க எதை காட்டுவாங்க? 17ஆம் தேதி உடல் தகனம் செய்யப்பட்டுச்சு. 10 நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தாமதமா வந்திருக்கீங்க. இல்ல அந்த அஸ்தியை நாங்க வந்து அதை பேசி மெதுவா அது முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அஸ்தியை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அது வாங்கும்போது இந்த அநீதி நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பொதுமக்கள் மத்தியில் நாங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு, பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க வந்து இது வந்து பத்திரிகையில வந்து இந்த செய்தியா பொதுமக்கள்கிட்ட எங்க கருத்தை சொல்றோம். இப்ப வந்து ஆர்டிஓ சந்திச்சுட்டு எங்களுடைய ஆகாசுடைய அஸ்தியை வாங்குறதுக்கு நாங்க போறோம். ஆர்டிஓட்ட பேசிட்டு எங்கே அந்த அஸ்தி இருக்கோ அங்கே போய் கேட்டு வாங்குறதுக்கான வந்திருக்கோம். அப்போ இந்த உத்தரவு ஒரு இல்லீகலான உத்தரவு, ஒரு டிஸ்போஸான வழக்கில் வந்து ஒரு உத்தரவு போடப்பட்டு அதை அடக்கம்ன்ற பேரில் எரித்து தடயத்தை அழிச்சிருக்காங்க. அந்த நேரம் கூட சம்பந்தப்பட்ட உறவினர்களை, ஆகாஷ் குடும்பத்தை கைது பண்ணி அடிச்சிருக்காங்க. ஆகாஷுடைய தங்கச்சியை கூட அடிச்சிருக்காங்க, கூட வந்த மலைச்சாமின்ற ஒரு தோழரை கூட அடிச்சிருக்காங்க. அப்போ இது சட்ட விரோதம். ஒரு மது விற்பனைக்கு எதிராக போராடிய தட்டி கேட்ட ஆகாஷை அடித்து கொலை பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாமே சட்டவிரோதமா நடத்தப்படுது காவல்துறைக்கு ஆதரவா. ஆமா, அஸ்தியை வந்து ஆர்டிஓ தான் ஒப்படைக்கணும். நாங்க அதனாலதான் ஆர்டிஓ வந்து பார்க்க வந்திருக்கோம். ஆர்டிஓ தான் இங்க வரணும். ஆர்டிஓ இல்லாட்டா ஒரு மறியல் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆமா, என் பேர் லெனின். ஆகாஷ் டெலிசன் படுகொலை நீதிக்கான போராட்ட குழு, மானாமதுரை.